ஹலோ கைஸ் வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல மார்ச் 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லா பார்க்க போறோம் கைஸ். இந்த வீடியோ எவ்வளோ நேரம் போகும்னு தெரியாது. ஆனா லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இதனுடைய யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 4 மந்த்ல இருக்கிற சின்ன சின்ன நியூஸ் என்ன பண்ணியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, கம்பைல் பண்ணி குடுத்திருப்பேன். அப்ப மார்ச் மந்த் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீகாலுக்கும் உதவும். அட் த சேம் டைம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் குடுப்பேங்க. ஸோ இதிலேயே பட்ஜெட் பத்தியும் நிறைய வார்த்தைகள் கூறியிருப்பேன். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ஸோ ஸ்டார்ட் பண்றதுக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க. ஜிஐ டேக் குடுத்துருக்காங்க. ஜிஐ குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிஐ குறியீடு வாங்க வேளாண் பட்ஜெட் அறிவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்கப்பா. ஸோ ஜிஐ குறியீடுனா என்னன்னு பார்த்துக்கங்க. ஒரு குறிப்பிட்ட தயாரிப்புக்கு வழங்கப்படும் பெயர் அல்லது அடையாளம் தான் என்ன சொல்றேன் பார்த்தீங்கன்னா, ஜிஐ டேக் அப்படின்றாங்க. 1999ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் பாராளுமன்றத்தில் இந்த சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டது. ஆனா நடைமுறைக்கு வந்தது பார்த்தீங்கன்னா, 2003 செப்டம்பர் 15 டேட் முக்கியம். நடைமுறைக்கு வந்து 2003 செப்டம்பர் 15. இதனுடைய பதிவகம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் அமைந்திருக்கு. நீங்க போய் எதனா ஜிஐ டேக் குடுக்கணும்னான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ ஒரு பொருள் நான் வாங்கிட்டேன் சார், ஜிஐ டேக் வாங்கிட்டேன்னா, எத்தன ஆண்டுகள் வரைக்கும் அத நான் யூஸ் பண்ணிக்கலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, 10 ஆண்டுகள் வரைக்கும் அதனுடைய புவிசார் குறியீடு நீங்க தான் வச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை ஜிஐ டேக் வாங்கியிருக்குன்னா, 10 ஆண்டு வரைக்கும் செல்லுபடியாகும். அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரினியூவல் பண்ணிக்கணுங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப பாருங்க, இப்ப ரீசென்ட்டா வேளாண் பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டது எந்தெந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கங்க. வரகு, நல்லூர், கடலூர்ல இருக்குங்க. முல்லை, வேதாரண்யம், நாகப்பட்டினத்துல இருக்கு. புலி, நத்தம், திண்டுக்கல் மாவட்டம். கொய்யா, ஆயக்குடி, திண்டுக்கல் மாவட்டம். கருப்பு முருங்கை, கப்பல்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம். அப்ப திண்டுக்கல்லே 3 கிடைச்சிருக்கு பாருங்க. புலி, கொய்யா, கரும்பு முருங்கைன்னு சொல்லக்கூடியது சேலத்துல கப்பல்பட்டி, திண்டுக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா போதும். அப்ப சார் இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மிஸ் பண்ணிறக்கூடாது. அதே மாரி இந்தியாவிலே அதிக புவிசார் கொண்டது வந்து பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசம் தாங்க. 2வது இடத்துல யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, 69ல நம்ம தமிழ்நாடு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. 2 நியூஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஒன் முந்திரி. முந்திரி உற்பத்தியில் தமிழகம் எத்தனாவது இடத்துல வந்துச்சுன்னா, 4த் பிளேஸ்ல இருக்குங்க. முந்திரி ஏற்றுமதியில் உற்பத்தியில 4த் பிளேஸ். ஏற்றுமதியில நம்ம 2வது இடத்துல இருக்கோம். ஸோ மேலும் 100 கோடி செலவில் தமிழ்நாடு முந்திரி வாரியம் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்ப எத்தனை கோடி ரூபாய் செலவில் தமிழ்நாடு முந்திரி வாரியம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 10 கோடி செலவில்ங்க. அதுக்கப்புறம் அரியலூர், கடலூர், விழுப்புரம், புதுக்கோட்டை, தேனி ஆகிய மாவட்டங்கள் முந்திரி உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா. அப்ப இது எல்லாமே முந்திரிய பத்தி கேட்கிறப்போ ஹிஸ்டாரிக்கல் தெரிஞ்சுங்க. ஆனா நமக்கு இந்த 10 கோடின்றது ரொம்ப முக்கியங்க. முந்திரி வாரியம் அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நவரத்னா அந்தஸ்து அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறோம். அப்பாங்க மகாரத்னா, ரவரத்னா, மினி ரத்னா அப்படின்னு சொல்லிட்டு 3 செக்டாரா பிரிப்பாங்க பொதுத்துறை நிறுவனங்கள்ல. ஸோ நீங்க நவரத்னா மட்டும் கவனிச்சுக்கங்க. இது கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸோ இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, ஐஆர்சிடிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நவரத்னா அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறோம். அப்ப இந்திய ரயில்வே உணவு வழங்கீடு மற்றும் சுற்றுலா கழகம் அதான் ஐஆர்சிடிசி இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்ட் டூரிசம் கார்ப்பரேஷன். இதுதான் முக்கியம். இந்த அப்ரிவேஷன் கேட்டு விட்டுருவாங்க. ஸோ மிஸ் பண்ணக்கூடாது. மற்றும் இந்திய ரயில்வே நிதிக் கழகம், இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவங்க 2 பேருக்கு என்ன பண்றாங்க? 25, 26வது நவரத்னா நிறுவனங்களாக மாறி உள்ளதுன்னு சொல்றாங்க. அப்ப 25, 26 அப்போ எத்தனை நவரத்னா நிறுவனங்கள் இருக்குன்னு கேட்கிறப்போ 26 நவரத்னா நிறுவனங்கள் உள்ளது அப்படின்னு முடிக்கணுங்க. ஸோ அந்த ஐஆர்சிடிசி வந்து எப்ப தொடங்கப்பட்டதுன்னா, ஆ கரெக்ட்டா உங்களுக்கு 999 அப்படின்னு வச்சுக்கோங்க. 1999 அப்படின்னு முடிச்சாலே போதும். நெக்ஸ்ட். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சந்திரனையில் தரையிறக்கம் குடுத்துருக்கோம். இந்த ஃபயர்பிளே ஏர்ப்ளோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏரோஸ்பேஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஃபயர்பிளே ஏரோஸ்பேஸ் என்ற தனியார் நிறுவனம் தயாரித்த ப்ளூ கோல்ட் விண்கலம் சந்திரனில் தரையிறங்கியுள்ளது. மேட்ச் த ஃபாலோயிங் மாரி கேட்கலாமா பாருங்க. ப்ளூ கோல்ட் விண்கலம், செவ்வாய், இப்ப பார்த்தீங்கன்னா நிலவு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியாழன் இந்த கோள்களை ஆராய செய்ய அமைக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா என்ன சொன்னோம்? ப்ளூனாலே ஞாபகம் வச்சுக்கணும். சந்திரன் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. அப்ப ப்ளூ கோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் அப்படின்னு முடிச்சிடணும். நிலவில் தரையிறங்கிய 2வது தனியார் விண்கலம் இதுவும் சொல்றாங்க. அப்போ நிலவில் தரையிறங்கிய முதல் தனியார் விண்கலம் பார்த்தீங்கன்னா, ஒடிசியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுவும் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவை சார்ந்தது தான் முடிக்கிறோம். நெக்ஸ்ட் பா. கலைச்செம்மல் விருது. பாரம்பரிய மற்றும் சமகால ஓவியம். நோட் பண்ணுங்க பாய். பாரம்பரியம், சமகால ஓவியம், சிற்பக்கலைக்கு பங்காற்றிய 3 ஓவியர்கள் மற்றும் 3 சிற்பிகளுக்கு தமிழக அரசு கலைச்செம்மல் விருது வழங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அப்போ ஓவியம், சிற்பக்கலையில் சாதனை படைத்த 6 கலைஞர்களுக்கு தமிழ்நாடு அரசு குடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. சோ பாத்துங்க, மரபு வழி ஓவியர் வேலுமணி. மாமா இப்ப பாருங்க மரபு வழி ஓவியர் வந்து பாத்தீங்கன்னா, மணிவேலு அப்படின்னு நெனச்சுக்கங்க. வேலுமணின்னு சொல்லிட்டேன். மணிவேலு அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. சிற்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் வருவாங்க. நான் இங்க பிடிச்சிடுறேன். பாலச்சந்தர் கன்னியப்பன். சிற்பத்த வடிக்கிறத பால் ஊத்தி
கன்னியப்பன் வந்து என்ன பண்றாரு? ராகம் பாடுறாருன்னு வச்சுக்கோங்க. ராகவனும் ஆட் ஆவாங்க. யாருங்க? ராகவன். ஓகேங்களா? சிற்பத்துக்கு பால் ஊத்தி கன்னியப்பன் ராகம் பாடுறாரு. அது சிற்பத்துக்கு. நவீன பாணி ஓவிய பிரிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முரளிதரன் செல்வராஜ். முரளிதரன் செல்வராஜ். அப்ப பாருங்க, இந்த இடத்துல சிற்ப பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா, அதோ இங்க குடுத்துட்டேன். இங்க ஆல்ரெடி. 3 பேரு. மரபு வழி ஓவியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தரு. நவீன பாணி ஓவிய பிரிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்ப கலைச்செம்மல் விருது பெறும் கலைஞர்களுக்கு செப்பு பட்டயம் மற்றும் விருது தொகையாக கிட்டத்தட்ட ரூ. 1,00,000 வழங்கப்படுதுங்க. ஸோ இது கண்டிப்பா கிரைட்டீரியா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணிக்கங்க. ஸோ மக்களவை வரையறை பெரிய இஷ்யூ ஆயிட்டு இருக்கு. பட் ஆனா நமக்கு தெரிஞ்சுக்கிறது டிஎன்பிசில டீலிமிட்டேஷன் கமிஷன் சொல்லுவாங்க. மக்களவை வரையறை 4 முறை நடைபெற்றுள்ளது. இயர்ஸ் ஞாபகம் வச்சுக்கங்க. 1981, 1962, 1972, 2003 இந்த 3 ஆண்டுகள்லயும் டீலிமிட்டேஷன் கமிஷன் நடக்குதுங்க. ஸோ ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகும் மக்களவை மறுவரையறை நடைபெறும் அப்படின்னு முடிக்கிறோம். ஸோ 1971ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மக்களவையின் எண்ணிக்கை 543. சார் நம்ம படிக்கும்போது ஒரு 5ன்னு படிச்சிருப்போம். 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கிலோ இந்தியன் யார் நியமிப்பார்னா, குடியரசுத் தலைவர் நியமிப்பார். அதனால அத விட்டுர்றாங்க. ஸோ அப்ப மக்களவை அமைக்கணும்னு சொல்லிட்டு கூறப்படும் விதி பார்த்தீங்கன்னா, விதி 81. பாலிட்டில கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா பாருங்க. செகண்ட் பாருங்க விதி 82 அதே சொல்லுது. ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகும் மக்களவை மறுவரையறை செய்ய வேண்டும். அப்போ 2021ஆம் ஆண்டு நம்மளால மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா அந்த டைம்ல. கொரோனா இருந்ததால நம்மளால எதுவுமே பண்ண முடியல. ஆனா, இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்து முடிச்சுருவாங்க. ஸோ, அப்ப ஞாபகம் வச்சுக்கங்க. ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகும் மக்களவை மறுவரை செய்ய வேண்டும் என்று கூறும் விதி கேட்டாங்கன்னா 82. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. சட்டத்திருத்தம் 72 1970 42ங்க இந்த இடத்துல. 72 குடுத்துட்டேன். 1976 மக்களவையின் எண்ணிக்கை 2001லிருந்து அ அதான் 2001 வரை 543 இருக்குமாறு நிறைவேற்றப்பட்டது. 84வது சட்ட திருத்தம் 2001 மக்களவையின் எண்ணிக்கை 2026 வரை என்ன பண்றாங்க? அதே இருக்குமாறு நிறைவேற்றப்படுறாங்க. சட்ட திருத்தங்கள் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. செக் பண்ணிக்கங்க காய்ஸ் இது 2த்தையும். நெக்ஸ்ட். ஆஸ்கார் விருது. ஆஸ்கார் விருத பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. சிறந்த திரைப்படம் மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். வேற வழி கிடையாது. ஸோ சிறந்த திரைப்படம் அனோராங்க. சிறந்த திரைப்படம் அனோரா. அனகொண்டான்னு ஞாபகம் வச்சுக்கங்க. அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். சிறந்த நடிகர் பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ரியன் ஃப்ராடி. ஆண்டியன் ஃப்ராடி அப்படின்றவரு. சிறந்த நடிகை வந்து பார்த்தீங்கன்னா, மைக்கி மெட்டிசன். சிறந்த இயக்குனர் சீன் பேக்கர். அப்பா! இயக்குவார்ப்பா. சீன்பா அந்த படம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. சிறந்த துணை நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா, கிரண் கல்கின். கிரண் கல்கின். சிறந்த எதிர்கால திரைப்படம் ஐ ஆம் ஸ்டில் ஐ ஹியர். ஐ ஆம் ஸ்டில் ஹியர். ஐ ஆம் ஸ்டில் ஹியர். எதிர்காலத்துக்கு. சிறந்த எதிர்கால அனிமேஷன் திரைப்படம் ஃப்ளோ. சிறந்த இசைக்கான திரைப்படம் டியூன் பாகம் 2. டியூன் பாகம் 2. நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது எது மட்டும் சொல்றேன் பாருங்க. சிறந்த திரைப்படம் அனோரா. சிறந்த எதிர்கால படம் ஐ ஆம் ஸ்டில் ஹியர். ஐ ஆம் ஸ்டில் ஹியர். சிறந்த எதிர்கால அனிமேஷன் ஃப்ளோ. இத மட்டும் நீங்க கரெக்ட்டா ஞாபகம் வச்சுன்னா மீதி எல்லாம் எலிமினேஷன் பண்ணி போட்டுக்கலாங்க. பிங்க் ஆட்டோ அப்படின்னு குடுத்திருக்காங்க. உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பிங்க் ஆட்டோ திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. பெண்களின் பாதுகாப்பிற்காக தமிழக முதல்வரால் சென்னையில் தொடங்கப்பட்டது. அப்ப சென்னையில் வசிக்கும் 250 பெண்களுக்கு சிஎன்ஜி மற்றும் ஹைபிரிட் ஆட்டோ ரிக்ஷாக்கள் வாங்குவதற்காக அரசாங்கம் தலா ரூ. 1,00,000 மானியம் குடுக்குறாங்கப்பா. அப்ப நீங்க பிங்க் ஆட்டோ வாங்க போறீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் மானியமா குடுப்பாங்க? ரூ. 1,00,000 தரேன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு ஒரு ஏஜ் கிரைட்டீரியா இருக்காங்க. 25லிருந்து 45 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். இதெல்லாம் கொஸ்டின்ஸ்ங்க உங்களுக்கு. விதவைகள் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. ஓகேங்க. விண்ணப்பதாரர்கள் சென்னையில் வசிப்பவராகவும், எஸ்எஸ்எல்சி தேர்வில் வெற்றி பெற்றவராகவும், ஓட்டுநர் உரிமம் பெற்றவர்களாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு முடிக்கிறாங்க. ஸோ இந்த கிரைட்டீரியா எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா பாருங்க. டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் ஸ்கீம் கேட்கறாங்கன்னா கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க. இப்ப பிங்க் ஆட்டோ அப்படின்னா சென்னையை முழுக்க முழுக்க மையப்படுத்தி கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தாங்க. சாகித்ய அகாடமி விருது அப்படின்னு குடுத்திருக்காங்க. தமிழில் சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பு விருதினை விமலா பெற்றுள்ளார். மொழிபெயர்ப்பு விருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமலா. தமிழில் சாகித்ய அகாடமி விருதினை ஆ ஏ.ஆர். வெங்கடாச்சலபதி வென்றுள்ளார் அப்படின்றாங்க. ஸோ பாருங்க மொழிபெயர்ப்பு விருதுனா விமலா. வெங்கடாச்சலபதினா வந்து பார்த்தீங்கன்னா, ஆ சாகித்ய அகாடமி விருது. இது வந்து பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி எழுச்சின்னு சொல்லிட்டு பார்த்திருப்பாங்க. 1908 இந்த புத்தகத்துக்காக குடுத்திருப்பாங்கப்பா. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கங்க.
ஔவையார் விருது 2025. டாக்டர் யசோதா சண்முக சுந்தரத்திற்கு ஔவையார் விருது 2025 வழங்கப்பட்டது. மகளிர் மற்றும் குழந்தைகளின் நலனுக்காக இவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக இந்த விருது வழங்கப்படுகிறது. ஸோ பாருங்க, அப்ப மகளிருக்கும் குழந்தைகளின் நலனுக்காக யார் பணியாற்றினாலும் அந்த ஔவையார் விருது கொடுக்கப்படுது. அதுவும் பெண்களுக்கு. எவ்வளோ லட்சம் ரூபாய்னா 1.50 லட்சம் காசோலை குடுப்பாங்க. பொன்னாடை, சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இது எப்ப குடுக்கப்படும்னா, ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச மகளிர் தினத்தன்று இவ்விழா இவ்விருது வழங்கப்படுகிறது. அப்ப பாருங்க, ஔவையார் விருதுன்றது எந்த நாள்ல குடுக்கப்படுதுன்னு சொல்லிட்டு கேட்கலாமா? மகளிர் தினத்தன்றுன்னு தெரிஞ்சுக்கணுங்க போதும். நெக்ஸ்ட். மாதவ் தேசிய பூங்கா. மத்திய பிரதேசத்தில் உள்ள மாதவ் தேசிய பூங்காவானது இந்தியாவின் 58வது புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வனவிலங்கு பாருங்க, அப்போ மொத்தம் இந்தியாவுல எத்தன இருக்குன்னா, 58 புலிகள் காப்பகம் இருக்கு. இப்ப ரீசென்ட்டா மாதவ் தேசிய பூங்கா பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேஷ். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. அதிக புலிகள் காப்பகம் உள்ள மாநிலம் பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேஷ்ங்க. அதிகமா இந்தியாவிலே புலிகள் காப்பகம் எங்க இருக்குன்னா, மத்திய பிரதேஷ்ல இருக்குங்க. நெக்ஸ்ட். காற்றுத்தர அறிக்கை பட்டியல். அப்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவுல உலக அளவிலே பார்த்தீங்கன்னா, காற்றுத்தர அறிக்கையில இந்தியா 5வது இடத்துல இருக்குங்க. பாகிஸ்தான் 3வது இடம், பங்களாதேஷ் 2வது இடத்துல இருக்காங்க. ரொம்ப மோசமானதுல. காற்று மாசுபாடு நிறைந்த நகரம் பார்த்தீங்கன்னா, பைர்னிஹாட் அப்படின்னு கூடியது. நகரம் கேட்கிறப்ப மேகாலயாங்க. அதிகமா அங்க தான் இருக்குன்றாங்க. காற்று சுத்தமான நகரம் கேட்டாங்கன்னா, இந்தியாவிலே திருநெல்வேலி நகரத்துல ரொம்ப காற்று சுத்தமா இருக்காம்ப்பா. திருநெல்வேலி யாருன்னா இருந்தீங்கன்னா பார்த்துக்கங்க. அந்த இடத்துல ரொம்ப காத்து சுத்தமான காத்துன்றாங்க. நெக்ஸ்ட். தனிநபர் வருமானம் பத்தி குடுத்துருக்காங்க. தனிநபர் வருமான பட்டியலில் தமிழ்நாடு 4வது இடம் பிடித்திருக்கு. தமிழ்நாடு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ல கேட்கக்கூடிய விஷயம். எத்தனாவது இடத்துல இருக்காங்கன்னா, 4வது இடம். தெலுங்கானா, கர்நாடகா, ஹரியானா முதலிய மாநிலங்கள் முறையே முதல் 3 இடங்களை பிடித்துள்ளது. மாநிலங்கள் பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு மாவட்டங்கள் வந்துரும் இந்த மாவட்டங்கள் பட்டியல்ல செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, நாமக்கல், திருப்பூர் இந்த 5 இடங்கள் பிடித்திருக்கு. அதிகமா தனிநபர் உள்ள மாவட்டங்கள். அடுத்து பாருங்க, தனிநபர் குறைவாக உள்ள மாவட்டங்கள். மாவட்டம்னு பார்த்தீங்க, திருவாரூர், விழுப்புரம், பெரம்பலூர், மயிலாடுதுறை, அரியலூர் ஆகியவை கடைசி இடத்துல அப்ப பாருங்க, முதல் இடத்துல செங்கல்பட்டும், கடைசி இடத்துல அரியலூரும் இருக்குன்னா நீங்க ஏத்துப்பீங்களா பாருங்க? கண்டிப்பா ஏத்துக்கணும். நெக்ஸ்ட். நுகர்வோர் சந்தைன்னு குடுத்திருக்கோம். நுகர்வோர் சந்தை வரிசைப்படி இந்தியா 4வது இடம். தனிநபர் வருமானத்துல தமிழ்நாடு 4வது இடம். நுகர்வோர் சந்தையில இந்தியா உலக அளவுல 4வது இடத்துல இருக்காங்க. அப்போ உலக நுகர்வோர் சந்தையில் இந்தியாவின் மதிப்பு 65 லட்சம் கோடிங்க. எப்படி இத ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன மேக் பண்றதுக்கு 64 லட்சம் ஆச்சுங்க. அப்போ 1 லட்சம் எக்ஸ்ட்ரா போட்டா என்ன கிடைச்சது எனக்கு? நுகர்வோர் இந்தியாவின் சந்தை மதிப்பு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றேன். அப்ப நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் டிசம்பர் 15ங்க. டிசம்பர் 15. தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினம் டிசம்பர் 24. டிசம்பர் 15, டிசம்பர் 24 மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். வேற ஆப்ஷன் இல்ல. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஞானபீட விருது அப்படின்னு குடுத்துருக்காங்க. இலக்கியத்திற்காக வழங்கப்படும் உயரிய விருது விருது 59வது. சத்தீஸ்கரை சேர்ந்த வினோத்குமார் சுக்லா அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அப்ப பார்த்தீங்கன்னா, குல்சார், ராம் பார்த்தசாரியா ஆகியோருக்கும் வழங்கப்பட்டிருக்கு. 58வது வந்து பார்த்தீங்கன்னா, குல்சாரும் ராம் பார்த்தசாரியா. ஆனா 59வது வினோத்குமார் சுக்லா அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, பன்னாட்டு ஞானபீடம் என்ற பன்னாட்டு இலக்கிய கழகத்தால் வழங்கப்படுகிறது அப்படின்னு முடிக்கிறோம். 1961ஆம் ஆண்டு சாகு சாந்தி பிரசாத் ஜெயினின் குடும்பத்தினரால் நிறுவப்பட்டது. சாகு சாந்தி பிரசாத் ஜெயின் குடும்பத்தினால் நிறுவப்பட்டது. அப்ப 1965ஆம் ஆண்டு முதலாக மலையாள எழுத்தாளர் ஜி. சங்கர குரூப்பிற்கு முதல் சத்தியம் என்ற புதினத்துக்கு வழங்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் வாங்குனதே மலையாளி தாங்க. அதுவும் பாருங்க, சங்கரன் குரூப் அப்படின்றவங்களுக்கு முதல் சத்தியம் அப்படின்னு சொல்லி புதினத்திற்கு. இவ்விருதினை பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் ஆஷா பூர்ணா தேவி. 1975ஆம் ஆண்டு சித்திரப்பாவை புதினத்திற்கு அகிலனும் தமிழ்நாட்டுல. 2002ஆம் ஆண்டு இலக்கியத்திற்காக ஆற்றிய பணிக்கு ஜெயகாந்தனும் இவ்விருதினை பெற்றனர். தமிழ்நாட்டுல 2 பேர் வாங்கியிருக்காங்க. இப்ப நெறைய பேர் வாங்கிட்டாங்க. பட் ஆனா இப்ப தெரிஞ்சுக்கங்க, ஃபர்ஸ்ட் வாங்குனது அகிலன். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயகாந்தன் அப்படின்னு போட்டுக்கங்க. தஞ்சை மாநகராட்சி. தஞ்சை மாநகராட்சியின் பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்களை பயனாளிகளின் வீட்டிற்கே சென்று வழங்க உள்ளது. ஒரு அற்புதமான விஷயங்க. ஏன்னா நம்ம இத வாங்குறதுக்கு நெறைய கஷ்டப்பட்டுருக்கோம். ஆனா தஞ்சாவூர் மாநகராட்சி வந்து பார்த்தீங்கன்னா, பிறப்பு, இறப்பு சான்றிதழ்களை வீடுகளுக்கு தபால் மூலம் அனுப்பி வைக்கவும் உள்ளது. ஒண்ணு நான் வீட்டுக்கு வந்து குடுப்பேன். அதெல்லாம் தபால் மூலியமா குடுத்துடுறேன் அப்படின்றாங்க. இதன் மூலம் நாட்டிலே சேவை அறிமுகம் செய்ய உள்ள நகராட்சியாக தஞ்சை நகராட்சி மாற உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. மாநகராட்சி ஞாபகம் வச்சுக்கங்க. அப்ப சேவைய வீட்டுக்கே சென்று அறிமுகம் செய்து தஞ்சை மாநகராட்சின்னு முடிக்கிறோம்ப்பா.
கலைஞர் எழுதுகோள் விருது 2023ஆம் ஆண்டிற்கான கலைஞர் எழுதுகோள் விருது கோபாலுக்கு வழங்கப்பட்டது. கோபாலு எதுக்கு? 2 பேருங்க. கோபால் ஒருத்தரு, சுகிதா சரங்ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. சாரங்ராஜ் சாரிங்க. சுகிதா சாரங்ராஜ் ஆகியோருக்கு வழங்கப்படுகிறது. பத்திரிகை துறையில் சிறந்து விளங்கும் நபர்களுக்கு வழங்கப்படும் விருது. அப்போ கலைஞர் எழுதுகோள்லாம் எழுதிட்டே இருப்பாங்க. இந்த கோபாலும் சுகிதா சாரங்ராஜ் அப்படின்றவங்களும். அப்போ விருது முதல்ல எப்போ அறிவிக்கப்பட்டதுன்னா பார்த்தீங்கன்னா 2021 சம்திங் கொடுத்துருப்பாங்க. அப்போ சண்முகநாதன் 2021, 22 பார்த்தீங்கன்னா வி.என். சுவாமி. இது 3மே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்ப அதை நான் சொன்னேனா இல்லையா? எல்லாமே இன்டர்லிங்க் வந்திருக்கும். அப்போ 2023ஆம் ஆண்டுக்கான கலைஞர் எழுதுகோள் விருது வந்து பார்த்தீங்கன்னா கோபால் அப்படின்றத நோட் பண்ணுங்க போதும். ஸோ உடல் பருமன் 2050ஆம் ஆண்டிற்கான இந்தியாவில் உடல் பருமனினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 44 கோடியாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடல் பருமன் பாதிப்பில் சீனா முதலிடத்தில் இருக்காங்கப்பா. இந்தியா 2வது இடம், அமெரிக்கா 3வது இடம். இதை எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்கு சார். நான் உடம்பை ஏத்திட்டேன், இறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன். எல்லாருக்கும் இல்லைங்க, எனக்கும் தான் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் தான், நம்மளா முயற்சி பண்ணாத வரைக்கும் நம்ம உடம்பு இறங்காது அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க guys. தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாநில திட்ட ஆணையமானது தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கையை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு நிலப்பரப்பில் 4%, மக்கள் தொகையில் 6%, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 9.2%. 21% நோட் பண்ணுங்க. 9.21%. மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி ஜிஎஸ்டிபில வந்து பார்த்தீங்கன்னா 27.22 லட்சம் கோடி இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ தமிழ்நாட்டின் வளர்ச்சி விகிதம் 17.7 கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 17.7 உண்மையான வளர்ச்சி விகிதம் 8.23. ஸோ நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து செக்ரிகேட் பண்ணி கொடுத்துட்டேன். இதை மட்டும் நீங்க நல்லா பார்த்துட்டாலே போதும். எக்ஸ்ட்ரா வேண்டாம். ஏன்னா இதை வச்சு நீங்க ஈஸியா எலிமினேஷன் பண்ணிக்கலாம். அப்ப தமிழ்நாடு வளர்ச்சி விகிதம் பாருங்க 13.7. சார் உண்மையான வளர்ச்சி விகிதம் சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்கிறப்போ 9, 10, 11, 12, 13 சார் 5 அதிகமா சொல்லிட்டீங்களே சார் நான் பூછணும். 5 ஆனா நான் பண்ணது 5 ஆண்டு ஆட்சி காலம். அப்ப 5 அதிகமா தான் சொல்வேன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொல்றாருன்னு நான் வச்சுக்கேன். அப்ப உண்மையான வளர்ச்சி விகிதம் 8. தமிழ்நாடு வளர்ச்சி விகிதம் வந்து பாத்தீங்கன்னா 13.7 அப்படின்றத நோட் பண்ணிக்கங்க. தமிழ்நாடு பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்படுறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரூபாய் என்ற சின்னத்தை சிம்பலை தூக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, என்ற எழுத்தால் மாற்றி அமைக்கப்பட்டது. இந்த வாசகம் ரொம்ப முக்கியங்க. எல்லாருக்கும் எல்லாம் என்ற வாசகம் இடம்பெற்றுள்ளது தான் தமிழ்நாடு பட்ஜெட். அப்ப கேட்பாங்க தமிழ்நாடு பட்ஜெட்டில் என்ன இடம்பெற்றுள்ளது? எல்லாருக்கும் எல்லாம் என்ற வாசகம். ஸோ பாருங்க, சுதந்திரத்துக்கு பிறகு 1948ஆம் ஆண்டு முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யாருன்னா கோபால ரெட்டி. தமிழ்நாட்டில் அதிக முறை தாக்கல் செய்தவர் நெடுஞ்செழியன்ங்க. இப்ப பாருங்க 14 முறை நெடுஞ்செழியன் என்ன பண்ணிருக்காரு, பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிருக்காரு. நெக்ஸ்ட் வேளாண் பட்ஜெட். ஸோ தமிழக வேளாண் பட்ஜெட் 2021ஆம் ஆண்டிலிருந்து தனியாக தாக்கல் பண்றாங்க. ஸோ மொத்த சாகுபடி பரப்பளவு 146.77 லட்சம் ஏக்கர் என்ற நிலையிலிருந்து இப்ப எவ்வளவு வந்திருக்காங்கன்னா 151 லட்சம் வந்திருக்காங்க. இதுல 5 வருஷம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. வேற ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா நான் 5 வருஷம் ஆட்சி பண்ணிட்டேன், ஏக்கரா இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். அப்போ நான் என்ன பண்றேன், சாகுபடி நிலங்களை கண்டுபிடிச்சு அதை திருப்பி கொண்டு வரேன். அப்போ 29.74 லட்சம் ஏக்கர் என்ற நிலையிலிருந்து கிட்டத்தட்ட 33 ஏக்கர் நிலமாக சாகுபடி பரப்பு வந்திருக்கு அப்படின்றதும் சொல்றாங்க. ஸோ நல்ல விஷயம் தாங்க. உயர்ந்துட்டே போயிட்டு இருக்கு அப்படின்றதும் சொல்றாங்க இப்போதைக்கு. நெக்ஸ்ட்பா அகழ்வாய்வு. ஸோ சமீபத்தில் ஆதிச்சநல்லூரில் சிலம்பு ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இப்போ இந்த டைரக்ட் கொஸ்டின், சிலம்பு ஆயுதங்கள் எந்த இடத்துல கண்டுபிடிக்கப்படுதுன்னா ஆதிச்சநல்லூர். சிலம்பு எடுத்துனா அடிச்சு நொறுக்கிடுவான் அந்த ஆதி. அப்போ கிட்டத்தட்ட ஆதி காலத்திலிருந்து கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சிலம்பம் என்பது ஆயக்கலை 64ல் ஒன்றுதாங்க சிலம்பு. சிலம்பம் என்பதன் பொருள் ஒலித்தல் என்பதாகும். முருகக் கடவுளுக்கு சிலம்பம் என்ற பெயரும் உண்டு. இதெல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க. முருகக் கடவுளுக்கு சிலம்பம் என்ற பெயரும் உண்டு. நெக்ஸ்ட் அருங்காட்சியகம். ஸோ இது படிக்காம தயவு செஞ்சு போயிடாதீங்க. மேபி கேட்டாங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாது. நொய்யல் அருங்காட்சியகமானது ஈரோட்டில் அமைய உள்ளது. எந்த ரோட்ல அமைய போகுது? ஈரோட்ல நொய்யல் அருங்காட்சியகம். அப்போ கொடுமணல் கிடைத்த அகழ்வாய்வுகளை அங்க என்ன பண்றாங்க, ஈரோட்ல வைக்க போறாங்க நொய்யல் அருங்காட்சியகத்துல. நாவாய் அருங்காட்சியகமானது ராமநாதபுரத்தில் அமைய உள்ளது. ஸோ பாண்டிய மன்னர்களின் வணிகம் சார்ந்த பொருட்களை என்ன பண்ண போறாங்க, அங்க வைக்க போறாங்க. இது ரெண்டுமே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்க பாருங்க. 4 ஸ்டேட்மெண்ட்டும் கேட்கலாமா? நொய்யல் அருங்காட்சியகமானது ஈரோட்டில் அமைய உள்ளது. அங்க வந்து பாத்தீங்கன்னா கொடுமணலில் கிடைத்த பொருட்கள் வைக்கப்படுறாங்க. ஸோ இதுவும் இப்படியே மாத்தி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது நோட் பண்ணி வைங்க. முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம். ஸோ பாருங்க, முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்திற்கு 142 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கோடி எல்லாம் முக்கியங்க. 142 கோடி. மாநிலத்தின் நிலையான விவசாயத்தை ஊக்குவிப்பதையும் மண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு இது ஒரு முயற்சியா எடுத்து வந்திருக்காங்க. இத்திட்டம் தொடங்கப்பட்ட நாள் 2024ங்க. ஸோ 2024 12 ஜூன் மாசம் தொடங்கியிருக்காங்கப்பா. பிடி பருத்தி. ஸோ இந்தியாவில்
பயிரிட பிடி பருத்தி அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் பயிரிட அனுமதிக்கப்பட்ட முதல் மரபணு மாற்றப்பட்ட வயல் பிடி பருத்தி ஆகுங்க. வயல் பயிர். அப்ப மேலும் ஜிஎம் கடுகு அப்படின்னு சொல்லக்கூடியது பயிரிட அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? பிடி என்பதற்கு பாசிலஸ் துரிஞ்சியனிசிஸ் பாசிலஸ் துரிஞ்சியனிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் இருக்குங்க. ஸோ இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா பாருங்க சயின்ஸ் அண்ட் டெக்ல. அப்போ பிடி என்பது மரபணு மாற்றப்பட்ட பருத்தி வகையாகும். இது பூச்சிகளை எதிர்த்து பூச்சிக்கொல்லிகளை உருவாக்க கொள்கிறது. 2002ஆம் ஆண்டு மான்சாண்டோ மற்றும் மைகோ ஆகியோரால் கூட்டு ஒப்பந்தத்தின்படி பிடி கலப்பின பருத்தி ரகங்கள் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த 2 பேர் முக்கியங்க. மான்சாண்டோ, மாக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பேர் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்ல வருங்க. ஸோ வேலையின்மை விகிதம் வெயிட் பண்ணுங்க. இந்தியாவில் வேலையின்மை விகிதம் 3.2% உள்ளது. ஆனா தமிழ்நாட்டில் வேலையின்மை விகிதம் 3.5% உள்ளது. அப்ப தமிழ்நாட்டில் நகர்ப்புறத்தில் அதிக வேலையின்மை காணப்படுகிறது. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலே அதிக வேலையின்மை உள்ள மாநிலம் கேட்பாங்கப்பா. ஹரியானா. குறைந்த வேலையின்மை உள்ளது ஒடிசா. வேலை கிடைச்சிச்சு ஓடிட்டேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குறைந்தது ஒடிசா, வேலை கிடைச்சிச்சு ஓடிட்டேன் அப்படின்றத மைண்ட்ல எடுத்தீங்கனாலே போதும். ஸோ ஐ திங்க் இதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய ஆர்டிக்கல் நினைக்கிறேன். காடுகளின் பரப்பு. இந்தியாவில் கடந்த 2002 முதல் 2023 வரை 4.14 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவு காடுகள் அழிக்கப்பட்டுள்ளது. ஆஹா, கேட்கறதுக்கு பயமா இருக்குங்க. இந்தியாவில் வடகிழக்கு மாநிலங்களில் காடுகளின் பரப்பளவு அதிகமாக குறைந்துள்ளது. நார்த் ஈஸ்ட்ல இந்தியாவில் காடுகள் 25.17% உள்ளது இப்போ. அப்போ மத்திய பிரதேசத்தில் அதிக எண்ணிக்கையிலான காடுகள் காணப்படுகிறது. செகண்ட் பிளேஸ்ல அருணாச்சல பிரதேசம், தேர்ட் பிளேஸ்ல மகாராஷ்டிராவும் இருக்குங்க. ஸோ அரேஞ்ச் த ஆர்டர்ல கேட்பாங்க. அது எப்படி கேட்பாங்கன்றது இந்த மேப் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. கிளியரா பாருங்க. சார் என்ன சார் சொல்றீங்க? இதோ இங்க பாருங்க. இது எல்லாமே முக்கியம். வனம் மற்றும் மரப்பரப்புல மத்திய பிரதேசம் ஃபர்ஸ்ட், அருணாச்சல பிரதேசம் செகண்ட், மகாராஷ்டிரா தேர்ட், சத்தீஸ்கர் ஃபோர்த், ஒடிசா ஃபிஃப்த். மரத்தை உடைச்ச அப்படி 5வது முடிச்சிடணும். அப்ப பாருங்க வரிசை கேட்கலாமா? மத்திய பிரதேஷ், அருணாச்சல பிரதேஷ், மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், ஒடிசா. மேம் சோ அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சோ அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. மத்திய பிரதேஷ் சென்ட் வந்துடும், அருணாச்சல பிரதேஷ், மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர் சி வருமா? சியூன்னு போட்டுங்க. சரி. அப்ப என்ன வந்து பாத்தீங்கன்னா யூ ஒடிசா. சாரி, ஓ வந்து ஒடிசா. சிஓ அப்படின்னு மேம் சிஓ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற ஆப்ஷன் கிடையாதுங்க. இது கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இது நீங்க ஜஸ்ட் மட்டும் தெரிஞ்சுங்க போதும். ஜஸ்ட் ஒன் டைம் ரீடு. சார் இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் கேட்டுட்டாங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாதுல்ல, அதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் வைக்கிறேன். ஸோ வனப்பரப்பு மரப்பரப்பு அப்படின்னு கொடுத்துருக்கேன், பார்த்துக்கங்க. சார் அப்போ தமிழ்நாடுன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆமா, அதிக காடுகள் கொண்ட மாவட்டம். ஈரமா இருக்கு, அங்க காடு வளர்ந்துச்சு, அதான் ஈரோடு. கோவமா இருக்கு, அங்க காடு வந்துச்சு, அதான் கோயம்புத்தூர். திமிரா இருக்கு, அங்க காடு வந்துச்சு, திண்டுக்கல். தர்மடி அடிப்பாங்க, அங்கதான் தர்மபுரி. கடைசியா நீலகிரி போட்டு ஆக்சுவலா இதே ஒரு ஃப்ளோல வந்துச்சுங்க. பட் ஆனா நீங்க நினைச்சீங்க ஈரோடு, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தர்மபுரி. இந்த 4க்கு அப்புறம் 5வது இடத்துல நீலகிரி இருக்கு. காடுகள்ல மொத்தமா அதிக காடுகள் கொண்ட மாவட்டங்கள்ல வரிசை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஈரோடு, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தர்மபுரி, நீலகிரி, கடைசியா வேலூர்னு ஒண்ணு வரும். பட் ஆனா நீங்க இது நீலகிரி மட்டும் எடுத்தீங்க. வனப்பரப்பில் முதல் 5 இடங்கள் தமிழ்நாட்டுல. ஸோ காடுகள் வேற. சார் காடுகள் தவிர்த்துருங்க சார். பரப்பளவுல யார் இருக்காங்க? இப்ப காடுகள்னா இது ஃபுல்லா காடுகள் இருக்கு சார் அப்படின்னு அர்த்தம்னா அது. காடு இவ்வளவு இருக்கு, ஆனா மரங்கள் இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு வனப்பரப்பில் வந்து பாத்தீங்கன்னா நீலகிரி ஃபர்ஸ்ட், கன்னியாகுமரி செகண்ட், திருப்பத்தூர் தேர்ட், தேனி ஃபோர்த், கோயம்புத்தூர் ஃபிஃப்த். சார் மாங்க்ரோவ் காடுகள் கண்டிப்பா பிச்சாவர காடுகள்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அது இருக்குங்க. தஞ்சாவூர் ஃபர்ஸ்ட்டுங்க. தஞ்சையில தான் ஃபர்ஸ்ட் அதிகமா இருக்கு. 2வது கடலூர், 3வது திருவாரூர், தூத்துக்குடி, மயிலாடுதுறை. இந்த இடங்கள்ல என்னது மாங்க்ரோவ் காடுகள் இருக்கு. தஞ்சாவூர், கடலூர், திருவாரூர், தூத்துக்குடி அப்படின்றத எக்ஸாம்ல கேட்பாங்க. ஸோ மிஸ் பண்ணாம படிச்சு வச்சுக்கங்க. அடுத்தது நிலவு. சார் நிலவுக்கு ராக்கெட் அனுப்புறது அவ்வளவு முக்கியமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா முக்கியங்க. ஆனா இந்த அதிகமான நிலவுகள் கொண்ட கிரகங்கள் இருக்கும்ல, சனி கிரகத்தில் புதிதாக 128 நிலவுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாங்க. யப்பா! அப்ப மொத்தமா சனி கிரகத்துல வந்து பாத்தீங்கன்னா 274 நிலவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்ப புதனுக்கு இல்லை, வெள்ளிக்கு மட்டும் தான் இல்ல. புதனுக்கும் வெள்ளிக்கும் என்ன கிடையாது? நிலவுகள் கிடையாது. மீதி எல்லாத்துக்குமே இருக்குங்க. பூமிக்கு 1, 274 சரிங்க 274 சொல்றேன். 274 சனிக்கு, செவ்வாய்க்கு 2 இருக்கு. அப்ப நம்ம 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா பூமி கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. கேட்டாலும் நீங்க போட்டுருவீங்க. செவ்வாய்க்கு 2, சனிக்கு
274 இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. சர் ஜான் மார்ஷல் சிலை திறப்பு அப்படின்னு கொடுத்திருக்கோம். இந்திய தொல்பொருள் ஆய்வின் இயக்குனராக செயல்பட்டு வந்த ஜான் மார்ஷலுக்கு சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் சிலை ஒன்று திறக்கப்பட்டுள்ளது. சிந்துவெளி நாகரிகத்திற்கு வித்திட்டவர் யாருன்னா இவர்தான். ஹரப்பாவின் முக்கியத்துவத்தையும் அதன் நாகரிகத்தையும் உணர்ந்தவர் இவர்தான். அங்க அவர் ஆய்வு நடத்துறதுக்கும் காரணமா இருந்தவர் இவர்தான். அதனால என்ன பண்றாங்கன்னா, இவருக்கு சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தை கொடுத்திருக்காங்க. ஹரப்பாவுக்கு முதலில் வருகை புரிந்தவர் சார்லஸ் மேசன். அமெரிக்க அலெக்சாண்டர் ஃபர்னஸ். அலெக்சாண்டர் கனிங்ஹாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 முறை போயிருப்பாருங்க. அந்த இயர் குடுத்துருக்கான். ஆர்.எம். வீலர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹரப்பாக்கு குடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்ல புக்ல இருக்கு. பட் ஆனா சென்னை எழும்பூர் அருங்காட்சியகம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிட்கோ அப்படின்றாங்க. தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மென்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் கார்ப்பரேஷன் லிமிடெட்னு சொல்றது சென்னைக்கு அருகில் புதிய நகரம் தொடங்கப்படுவதாக தமிழக பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டிருக்குங்க. ஸோ இதுல பாருங்க கிட்டத்தட்ட 2000 ஏக்கர்ல அமைய போகுது. இப்ப சென்னைன்னு ஒரு சிட்டி இருக்குன்னா, அது அதே மாரி வேற எங்கனா ஒரு சிட்டி அமைய போகுது. இதற்கான திட்டத்தை டிட்கோ அமைப்பு தொடங்க உள்ளது. கேட்பாங்கப்பா. ஒரு புதுசா ஒரு நகரம் தொடங்குனா, அது எந்த நிறுவனத்துக்கிட்ட குடுப்போம்ன்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ, டிட்கோ என்ற அமைப்புக்கிட்ட தான் குடுக்குறாங்க. அப்போ தமிழ்நாடு அரசு தொழில் வளர்ச்சி கழகம்னு சொல்லலாமா அத? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 65ல் தொடங்கப்பட்டது. மே 21, 65 அப்படின்றது நோட் பண்ணணும். கல்வி அறிவு இந்தியாவிலே அதிக அளவில் தமிழ்நாடு கல்வி அறிவு விகிதத்தில் 80.09 4வது இடத்தை பிடித்துள்ளது. உயர்கல்வி சேர்க்கையில் 47%, இந்தியா 28.4%. அப்ப நாம தான் அதிகமா இருக்கும். பெண்களுக்கான உயர்கல்வி சேர்க்கையில் 47.3%ங்க. 3 பிளேஸ்ங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இதெல்லாம் பார்த்துக்கணும். 3 பிளேஸ்ன்றத அடிச்சுங்க. நீங்க இத மட்டும் நோட் பண்ணுங்க. போதும். பல்லுயிர் பாரம்பரிய தலம். திண்டுக்கல்லில் உள்ள காசம்பட்டி வீரக்கோவிலில் பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தமிழ்நாட்டின் 2வது பல்லுயிர் பாரம்பரிய தலமாகும். தமிழ்நாட்டின் முதல் பாரம்பரிய அரிட்டாம்பட்டிங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அரிட்டாம்பட்டி. இந்தியாவில் தற்போது 36 பல்லுயிர் தலங்கள் உள்ளது. ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க. நோட் பண்ணுங்க காய்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அரிட்டாம்பட்டி ஃபர்ஸ்ட்டு. ஆனா திண்டுக்கல் மாவட்டத்துல காசம்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா அறிவிச்சிருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டுல 2 பல்லுயிர் தலங்கள் இருக்கிறது அப்படின்னு நோட் பண்ணாலே போதும். அடுத்தது ஹைட்ரஜன் ரயில். இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் ஹரியானா ஜிந்த்-சோனிபட் இடையே அறிமுகம் செய்யப்பட்டுள்ள நாள் வந்து பார்த்தீங்கன்னா 31/3/2025. ஸோ 2030ஆம் ஆண்டுக்குள் நிகர பூஜ்ஜிய கார்பன் உமிழ்வை அடைவதே நோக்கமாக கொண்டு ஹைட்ரஜன் ரயில் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. ஸோ அப்போ ஹைட்ரஜன் நம்ம மட்டும் தான் தொடங்கினது கிடையாதுங்க. இங்கிலாந்து, சீனா, ஜெர்மனி இவங்களுக்கு அப்புறம் நம்மளும் தொடங்கியிருக்கோம் அப்படின்றது சொல்றாங்க. அப்ப இந்த இடம் தான் ஹரியானாவில் ஜிந்த்-சோனிபட் அப்படின்றது தெரிஞ்சுங்க. உலக மகிழ்ச்சி குறியீடு. உலக மகிழ்ச்சி குறியீட்டில் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, 118வது இடத்தை பிடித்துள்ளது. 1வது இடத்துல ஆஸ் யூசுவல் தாங்க. ஃபின்லாந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட்டுங்க. 2வது டென்மார்க், 3வது ஐஸ்லாந்து, கடைசி இடம் ஆப்கானிஸ்தான்ங்க. மகிழ்ச்சி குறியீட்டுல கடைசி இடம் எது? ஆப்கானிஸ்தான். அவங்க இருக்காங்க. ஸோ நகரமயமாக்கம். இந்தியாவில் அதிக நகரமயமாக்கப்பட்ட மாநிலங்களில் தமிழகம் 54.13% 2ஆம் இடத்தில் உள்ளது. கேரளா முதல் இடத்துல இருக்குங்க. கேரளா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க. குழந்தை இறப்பு விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 13%, 13.8%, குழந்தை பல பரிமாண வறுமை வந்து பார்த்தீங்கன்னா, 1.48% இருக்கு. அப்ப மொத்த ஆயுட்காலம் வந்து பார்த்தீங்கன்னா, 73.2% வரை இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணீங்கன்னா, குழந்தை இறப்பு விகிதம் 13, பிறப்பு விகிதம் 13.8ன்னு நோட் பண்ணாலே போதுங்க. இந்த டேட்டா மட்டும் நோட் பண்ணிக்கங்க போதும். ஸோ நமக்கு தெரியும். அதிகமாக நகரமயமாக்கப்பட்டதில் தான் தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்கு? 2ண்ட் பிளேஸ்ல. ஃபர்ஸ்ட் இடத்துல கேரளான்றத மட்டும் நோட் பண்ணுங்க போதும். அடுத்தது அமுதா. சென்னை மண்டல வானிலை மையத்தின் இயக்குனராக அமுதா வந்து பார்த்தீங்கன்னா, நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை மண்டல வானிலை மையத்தின் முதல் பெண் இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய வானிலை ஆய்வுத்துறையில 1875ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது தொடங்கப்பட்டது. இப்போ 1875ன்னா வச்சுக்கோங்களேன், இப்ப நம்ம எத்தன இருக்கோம்? 2025ல இருக்கோம். அப்போ ஒரு நூற்றாண்டு விழா கொண்டாடி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவ்ளோ வருஷம் கழிச்சு இப்பதான் முதல் பெண் வந்து இயக்குனராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்பாங்கப்பா. அப்போ இந்தியாவின் முதல் வானிலை இயக்குனர் யாருன்னு கேட்பாங்கப்பா. சீஃப் லேண்ட் போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர். பிளான்ட் போர்ட் அப்படின்றத நோட் பண்ணுங்க. இதுவும் கொஸ்டின்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. அடுத்தது ஆமைகள். சென்னையின் கடற்கரை ஓர பகுதிகளில் ஆலிவ் ரிட்லி ஆமைகள் இறந்து கரை ஒதுங்கின அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஆலிவ் ரிட்லி டர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால அந்த ஒடிசா கடற்கரை பகுதி இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல அதிகமா காணப்படுங்க. ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, ஆலிவ் ரிட்லி ஆமைகள் குடுத்துருக்காங்க பாருங்க. ஒடிசால அதிகமா காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதே பாருங்க லெதர் பேக் ஆமைகள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்தமான் நிக்கோபார்ல காணப்படும். இந்த இடத்துல லெதர் பேக் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குன்றாங்க.
பச்சை ஆமைகள் லட்சத்தீவுல காணப்படும். பச்சை ஆமைகள் லட்சத்தீவில் காணப்படும். ஸோ அப்போ உலகத்துல ஆமைகளை பாதுகாக்கவும், விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் ஒரு தினத்த கடைபிடிக்கிறாங்க. மே 23 உலக ஆமைகள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறோம். நெக்ஸ்ட்பா. மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி 2022, 2023ஆம் ஆண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு 3வது இடத்தில் உள்ளது. முதலிடம் வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராங்க. சார் அது என்ன சார் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க இந்தியான்னு ஒரு நாடு இருக்கு. ஸோ இந்தியால தமிழ்நாடுன்னு ஒரு நாடு இருக்கு. இந்த சைடுல மகாராஷ்டிரான்னு இருக்கு. ஸோ அந்த மாநிலத்திலே உற்பத்தி செய்யப்படும் பாத்தீங்களா, ஒரு புவியியல் எல்லைக்குள் ஓராண்டில் 1 இயர் குடுத்திருப்பாங்க. புவியியல் எல்லைக்குள் தயாரிக்கப்பட்ட மொத்த பொருட்கள் மற்றும் பண்டங்களின் உற்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு முடிப்போம்ல. அப்ப தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்கு. 2வது இடத்துக்கு குஜராத் வந்திருக்குங்க. இப்ப ரீசென்ட்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல இத மட்டும் நீங்க நோட் பண்ணா போதுங்க. கடன் வாங்குபவர்கள். நிதி ஆயோக்கின் அறிக்கையின்படி இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அதிக அளவு பெண் கடன் வாங்குபவர்கள் உள்ளனர் என்றாங்க. கிட்டத்தட்ட 44% பேர் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, கடன் வாங்குறேன்னு சொல்றாங்கப்பா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாங்க. 44% பெண் கடனாளர்கள் இருக்கின்றாங்க. அடுத்த இடத்தில் ஆந்திரா 41%, தெலுங்கானா 35% உள்ளனர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, தமிழ்நாடு ஃபர்ஸ்ட், ஆந்திரா செகண்ட், தெலுங்கானா 3வது இடத்துல இருக்காங்க. கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு 10% கூட்டு வருடாந்திர வளர்ச்சியை கண்டுள்ளதாக நிதி ஆயோக் தெரிவித்துள்ளது. தொழிற்சாலைகளில் அதிக பெண்கள் வேலை செய்யும் மாநிலம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுங்க. தொழிற்சாலையில யார் அதிகமா வேலை செய்றாங்கன்னா, பெண்கள் தான். தமிழ்நாட்டுல தான் செய்றேன்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட். டால்பின்கள். தற்போது இந்தியாவில் கங்கை டால்பின்களின் எண்ணிக்கை 6327ஆக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டால்பின்கள் அதிகமா இருக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். பாருங்க நம்ம பார்த்தோம். புலிகள் அதிகமா இருக்கிற மாநிலம் பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேசம்னு சொல்லிட்டோம். ஆனா இதே இடத்துல டால்பின்கள் அதிகமா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசம்ங்க. உத்தரப்பிரதேசம் தான் அதிகமா இருக்குன்றாங்க. அப்ப தேசிய நீர் விலங்காக கங்கை டால்பின் அறிவிக்கப்பட்டது முடிவெடுக்கப்பட்ட நாள் வந்து பார்த்தீங்கன்னா 2009. அறிவிக்கப்பட்டது 2010. அப்ப டால்பின்க்கு ஒரு தினம் இருக்கே சார். ஆமா. மே 23 ஆமைகள்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 5 வந்து பார்த்தீங்கன்னா, டால்பின்கள் தினம்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம். அடுத்தது. கோசி ஆறு. கோசி ஆற்றின் குறுக்கே உபரி நீரை தடுக்க மகாபந்தா படுகை கொண்டு செல்ல பீகார் அரசுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோனா 3652.56 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுங்க. அப்பா! எவ்வளோ நெறைய என்ன பண்ணாங்க, ஒதுக்கீடு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதாங்க. அப்ப பாருங்க, அ கிருஷி சிஞ்சாய் யோஜனா திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் சொல்றாங்க. கிருஷி சிஞ்சாய் யோஜனா வந்து பார்த்தீங்கன்னா, 2015ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்டது. ஸோ நமக்கு தெரியும் பீகாரின் துயரம் எது? கோசி. இதன் நீளம் 729 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா போதுங்க. நெக்ஸ்ட். காலை உணவு திட்டம். ஸோ இந்த காலை உணவு திட்டம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேங்க. ஏன்னா, இந்த காலை உணவு திட்டத்தை மாதிரியா கொண்டு கனடா நாடு என்ன பண்ணுச்சு தொடங்கிட்டாங்க. இதே மாதிரி இங்கிலாந்து நாடும் என்ன பண்ணிட்டாங்க, அரசு பள்ளிகளில் என்ன பண்ணிட்டாங்க, காலை உணவு திட்டத்தை அறிமுகம் செஞ்சுட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல அ பெஸ்ட் ஸ்கீம்னே சொல்லலாங்க இது எல்லாமே. அடுத்தது. பாம்பன் பாலம். ராமேஸ்வரத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பாம்பன் பாலமானது வருகிற ஏப்ரல் 6ஆம் தேதி திறக்கப்பட உள்ளது. இந்தியாவில் செங்குத்து லிஃப்ட் ஸ்பானை கொண்டிருக்கும் முதல் பாலம் எதுனா இந்த பாலம் தாங்க. ஸோ இந்த பாம்பன் பாலமானது 1914ஆம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. திருப்பி என்ன பண்ணிட்டாங்க 2024ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கப்பா. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க ஆப்பரேஷன் பிரம்மா. ஏன்னா நம்ம எதனா ஒரு நாட்டுக்கு பிரச்சனைனா நம்ம கண்டிப்பா உதவி செய்வோம். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு பேர் வைப்பாங்கப்பா. ஸோ இப்ப மியான்மர்ன்னு ஒரு நாடு இருக்கு. மிரண்டு போயிட்டாங்க. யார பார்த்து? ம பிரம்மாவ பார்த்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. மியான்மர்ல மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சுங்க. கிட்டத்தட்ட ரிக்டர் அளவுகோல்ல 7.7 இருந்துச்சுன்றாங்க. ஸோ அந்த நிலநடுக்கம் பாதிக்கப்பட்டோருக்கு உதவ ஆப்பரேஷன் பிரம்மா திட்டத்தினை மத்திய அரசு உருவாக்கியுள்ளது அப்படின்னு முடிக்கிறோம். ஸோ இப்ப பாருங்க இதுக்கப்புறம் நெறைய ஆப்பரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்பரேஷன் கவாச் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, போதைப் பொருட்கள் பழக்கத்திலிருந்து இளைஞர்களையும், சிறுவர்களையும் பாதுகாக்கும் திட்டம் டெல்லி காவல்துறையால் கொண்டு வரப்பட்டது. யாரால? டெல்லி காவல்துறை. இந்த இடத்துல மத்திய அரசுனா வேற, டெல்லி காவல்துறைனா வேற. காப்பாத்துறதுக்கு கவாச் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. ஆப்பரேஷன் கருணா. மேகா புயலால் பாதிக்கப்பட்ட மியான்மருக்கு. இதுவும் கருணான்றது கருணை அடிப்படையில மியான்மருக்கு குடுத்துரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஆப்பரேஷன் கங்கா. ரஷ்யா, உக்ரைன் நடுவுல போர் நடந்துச்சுங்க. உக்ரைனிலிருந்து இந்தியர்களை மீட்டு திருப்பி இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டது தான் ஆப்பரேஷன் கங்கா. ஆப்பரேஷன் காவேரி. சூடான் ராணுவத்திற்கிடையே போர் மூண்டபோது இந்தியர்களை மீட்டு கொண்டு வருவாங்க. ஆப்பரேஷன் சூடான் நாட்டுல போர் நடந்திருக்குல்ல, அப்ப காவேரியை பயன்படுத்தியிருப்பாங்க. ஆப்பரேஷன் தோஸ்த். துருக்கி, சிரியா நிலநடுக்கத்தால் இந்தியர்களுக்கு உதவும். சரி நிலநடுக்கத்தில் இந்தியா வந்து அங்க போய் உதவி இருக்குன்னு சொல்றாங்க. தோஸ்த்னா என்னது? நண்பன் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் உங்களுக்கு என்ன சொல்லிங்கன்னா, ஆப்பரேஷன் கவாச், ஆப்பரேஷன் கருணா, ஆப்பரேஷன் கங்கா, ஆப்பரேஷன் காவேரி, ஆப்பரேஷன் தோஸ்த். மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணிக்க. ஓகே கைஸ். அப்படியே ஜிகே பைட்ல அப்படியே போயிட்டே இருக்கலாம் பாருங்க.
நகரமயமாதல் முடிந்து காடுகள் சிதைவுக்குள்ளாகுவதை மீட்டெடுக்க ஆதிவன திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆதிவன திட்டம் காடுகளை பாதுகாக்க தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் சொல்லிட்டு சொல்லலாம். இந்தியா மற்றும் ரஷ்யா இடையே இந்திரா என்ற கடல்சார் பயிற்சி நடைபெறுகிறது. ஒவ்வொன்னுமே அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. மனநலம் பாதிக்கப்பட்ட வீடற்ற நபர்களை மீட்பதற்காக அதிகாரப்பூர்வ உதவி எண்ணாக 102 தமிழக அரசு அறிவித்துள்ளது. அப்ப 102ன்றது நம்பர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதனா பார்த்தீங்கன்னா 102 நீங்க டயல் பண்ணி சொல்லிக்கலாங்க. செபி அமைப்பின் தலைவராக துயின் பாண்டே அப்படின்றவரு என்ன பண்ணியிருக்காரு? நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அப்ப செபி ஆக்ட் எப்போ வந்துச்சுன்னா 1992 படி உருவானது. 1992ல தான் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. அடுத்தது, இந்தியாவின் முதல் வனவிலங்கு உயிர் வங்கியானது டார்ஜிலிங்கில் உள்ள பத் அ பத்மாஜா நாயுடு இமாலயன் விலங்கியல் பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ளது. உயிர் வங்கியானது அப்படின்றத சொல்றோம். நெக்ஸ்ட். இந்தியாவின் தூய்மையான நகரமாக மத்திய பிரதேசத்தின் இந்தூர் நகரம் தேர்வாகியுள்ளது. நான் பாருங்க, தூய்மையான நகரம்னா இந்தூர். காற்று தரவரிசையில் தூய்மையானதுன்னா நம்ம திருநெல்வேலி தான். பாருங்க, இந்தியாவிலே திருநெல்வேலியில போயிட்டீங்கன்னா காற்று பயங்கர தூய்மையா பார்க்கலாம். ஆனா தூய்மையான நகரம் இந்தூர் அப்படின்றத போட்டுங்க. ரொம்ப வருஷமாவே இந்தூர் தாங்க இருக்கு. நானும் படிச்சுட்டு இருக்கப்போ. இந்தியாவின் பரபரப்பான விமான நிலையமாக டெல்லி உள்ளது. ஆமாங்க. டெல்லி போனா தானங்க எல்லாருமே விமானத்தில போணும்னு நெனைக்கிறோம். உலகிலேயே பரபரப்பான விமான நிலையமாக உலகிலேயே பார்த்தீங்கன்னா, துபாயின் விமான நிலையம். இந்தியாவுல பார்த்தீங்கன்னா டெல்லின்னும், உலகிலேயே துபாய்னும். ஏன்னா நம்ம பசங்க எல்லாமே வேலைக்கு எங்க போறாங்க? துபாய்க்கு தான் போறாங்க. நெக்ஸ்ட். டெல்லியில் நடமாடும் பல் மருத்துவமனை தொடங்கப்பட்டுள்ளது. என்னய்யா இது சொல்றீங்க? டெய்லி பல் துலக்குறோம்ல, அப்ப எங்க போய் துலக்குறோம்? டெல்லியில போய் துலக்குறோம். அப்ப பல் மருத்துவமனை எங்க இருக்கு? டெல்லியில நடமாடும் மருத்துவமனைன்னு ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்தது, நீர்வள மேலாண்மைக்காக தேசிய விருதானது தமிழ்நாட்டுக்கு குடுத்திருக்கு. ஸோ நீர்வள மேலாண்மைக்காக தேசிய விருது எந்த மாநிலத்துக்கு குடுக்கப்படுதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. தமிழ்நாடு. அடுத்தது, மக்களவையில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் 7.18% அடிப்படையில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறோம். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் கமிஷன் வைக்க போறாங்க. வரையறை பண்ணாங்கன்னா 36லிருந்து 32 தாங்க சீட்ஸ் இருக்கும் நம்ம மக்களவைக்கு. அடுத்தது, வயலின் சிறந்த விளங்கிய ஆர்.கே. ராம்குமார் என்பவருக்கு சங்கீத கலாவதி அப்படின்னு சொல்லிட்டு சங்கீத கலாவதி அப்படின்ற விருது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ வயலின் சிறந்து விளங்கிய ஆர்.கே. ராம்குமார் என்பவருக்கு சங்கீத கலா நதி அண்ட் விருது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது, ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் இருவாட்சி பறவைகள் பாதுகாப்பு மையம் தொடங்கப்பட உள்ளது. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. எந்த இடத்தில் இருவாட்சி பறவைகள் பாதுகாப்பு மையம் தொடங்கப்பட்டுள்ளதுன்னா ஆனைமலைன்னு நோட் பண்ணிக்கங்க. சமீபத்தில் குஜராத்தில் வந்தாரா வனவிலங்கு மீட்பு, மறுவாழ்வு மற்றும் பாதுகாப்பு மையம் தொடங்கப்பட்டுள்ளது. குஜராத்ல தான். இப்ப கேட்பாங்க. வந்தாரா வனவிலங்கு மீட்பு, மறுவாழ்வு பாதுகாப்பு மையம் எங்க திறக்கப்பட உள்ளதுன்னா குஜராத் அப்படின்னு சொன்னா போதுங்க. உலக மக்கள் தொகையில் 40% பேர் தங்கள் சொந்த மொழியில் கல்வி கற்க முடியாமல் தவிக்கின்றனர் என யுனெஸ்கோ உலகளாவிய கல்வி கண்காணிப்பு அறிக்கை. ஆஹா! இது ரொம்ப 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 மோசமான விஷயம் இல்லைங்க? யோசிச்சு பாருங்க. 40% பேர் 100%த்துல சொந்த மொழியில கல்வி கற்க விரும்பலையாம். கஷ்டப்படுறாங்களாம். அடுத்தது, பிம்ஸ்டிக் இளம் தலைவர் பருவநிலை மாற்ற மாநாடு புதுடில்லியில் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. இந்தியாவிற்கும் கிர்கிஸ்தானுக்கும் இடையே கஞ்சார் கூட் என்ற ராணுவ பயிற்சி நடைபெற உள்ளது. கஞ்சார் கூட்ன்றது இந்தியாவிற்கும். ஓகேங்க. இது முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட். பார் படா சின் கௌரவ சுதந்திர ஆணை விருந்தினராக நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. அப்ப அந்த பார்பராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்குங்க. அந்த நாட்டுல இருந்து என்ன பண்ணிருக்காங்க? ஒரு விருது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்தியா மற்றும் வங்கதேசம் இடையே அ போனோ சாகர்ன்னு வரும். கூட்டு பயிற்சி. தம்பி வரையா போன் எடுத்துட்டா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். போனோ சாகர் வந்து பார்த்தீங்கன்னா, வங்கதேசம் அப்படின்னு நோட் பண்ணிக்கலாங்க. ஸோ பாருங்க, இந்த இடத்துல இன்ஃப்ளேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா, தமிழ்நாட்டின் முதல் சராசரி பணவீக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 5.7%. இந்தியாவின் பணவீக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 4.85%. யோசிச்சு பாருங்க, அதிகமா இருக்கு. இந்தியாவின் பணவீக்கத்த விட தமிழ்நாடானது விலைவாசிகள் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிச்சிருக்காங்கப்பா. ஒரே நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்ப்பா. எஸ் ஓகே. தூத்துக்குடியில் தமிழகம் எனும் புதிய வகை விலாங்கு இனம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஸோ விலாங்கு இனம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்டு இதன் அறிவியல் பெயர் ஏரோஷமா தமிழ்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க. 2023, 24ஆம் ஆண்டில் உதயம் தளத்தில் பதிவு செய்யப்பட்ட MSME தரவரிசை பட்டியலில் மகாராஷ்டிரா முதல், தமிழ்நாடு முதல் 2 இடங்களை பிடித்துள்ளது. மகாராஷ்டிராவும், தமிழ்நாடும். இந்தியாவில் தொழிற்சாலைகள் அதிகம் உள்ள பட்டியலில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது. தமிழ்நாட்டில் தான் அதிக தொழிற்சாலைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா. செகண்ட்.
நெக்ஸ்ட் ஒன். ஸோ தினமணி நியூஸ் பேப்பர்ல வந்த எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் பார்த்துடலாம் மார்ச் மந்த். ஸோ அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க. நான் முதல்வன் திட்டம் எந்த அரசு தமிழக அரசால் தொடங்கப்பட்ட ஆண்டு 2022ங்க. ஸோ பாருங்க, நிலையான வளர்ச்சி தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு கருப்பொருள் நிலையான வளர்ச்சிக்கான அறிவியல் பசுமை தொழில்நுட்பங்களை மேம்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறோம். பிப்ரவரி 8. பிரிக்ஸ் உச்சி மாநாடு 2024 எங்க நடைபெற்றதுன்னா ரஷ்யா. 2025 வந்து பாத்தீங்கன்னா பிரேசில். நான் சொன்னா இல்லையா, எக்ஸ்ட்ரா சொல்லிட்டே இருப்பேன், நோட் பண்ணிட்டே வரணும். இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென் மண்டல தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி அமுதா. புதுமை பெண் திட்டம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2022. புதுமை பெண் திட்டத்தால் உயர்கல்வி சேர்க்கையில் தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் அதிகரித்துள்ளதுன்னா 33% அதிகரித்துள்ளது. பாருங்க, 33% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்களாம். ஸோ சூரியனின் புறவெளியை ஆய்வு செய்வதற்காக ஆதித்யா L1 என்ற விண்கலத்தை இஸ்ரோ வடிவமைத்து எந்த ராக்கெட் மூலம் 2023ஆம் ஆண்டு ஏவியதுன்னா PSLV C59. கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க எக்கச்சக்கமான. உலக மருந்தக தினம், சரிங்க, மக்கள் மருந்தக தினம் மார்ச் 7. 7ன்றது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மக்களுக்கு மருந்து கொடுத்தாங்க. அப்ப மக்களுக்கு சுதந்திரம் கொடுத்தது 47னா மக்களுக்கு மருந்து கொடுத்தது 7 அப்படின்றத எடுத்துக்கணும். காப்பி ஏற்றுமதியில் உலகில் இந்தியா எத்தனாவது பெரிய நாடாக உள்ளதுன்னா 7வது பெரிய நாடாக இருக்கு. ஸோ காப்பி உற்பத்தியில கர்நாடகா தாங்க ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கோஸ்ட் என்ற விண்கலம் எந்த கோளை ஆய்வு செய்ய அனுப்பப்பட்டது? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அங்க சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா, நிலவு. இந்தியாவில் இதுவரை எத்தனை நவரத்ன அந்தஸ்து பெற்ற நிறுவனங்கள் உள்ளதுன்னா 26. வனவிலங்கு தினம் மார்ச் 3. ஆசிய சிங்கங்களை பாதுகாக்க லயன் திட்டம் மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதற்காக எத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதுன்னா 29,000 கோடி ஒதுக்கி இருக்குங்க. சரிங்க, 2,900 கோடி ஒதுக்கிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல 2,900 மட்டும் நோட் பண்ணிக்கங்க. அதிக பெண்கள் கடன் வாங்கும் மாநிலம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. அமெரிக்காவின் எந்த மொழி அதிகாரப்பூர்வமாக மொழியாக அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆங்கிலம். ஆங்கிலம் வந்து பார்த்தீங்கன்னா த அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. இந்தியாவில் புவியியல் ஆய்வு மையத்தின் எத்தனாவது நிறுவன தினம் கிண்டியில் கொண்டாடப்படுதுன்னா 175 அப்படின்னு சொல்றாங்க. 1875ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இப்போ 2025, கிட்டத்தட்ட 175 வருஷம் ஆயிடுச்சுங்க. வந்தாரா வனவிலங்கு மீட்பு மற்றும் பாதுகாப்பு மையம் குஜராத். அப்படியே பைட் மாதிரி ஞாபகம் வச்சுருவாங்க. ஏன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன், அது அப்படியே நியூஸ் பேப்பர்ல இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கேன். ஸோ இந்தியாவில் பெண் தொழிலாளர் பங்களிப்பு 41.7%. கலைஞர் எழுதுகோள் விருது எந்த ஆண்டு முதல் வழங்கப்பட்ட விருதுன்னா 2021. பருவநிலை இடர் குறியீட்டில் இந்தியா எத்தனாவதுன்னா 49. செஞ்சுரி அடிக்கிறதுக்கு ஒரு ரன்னுக்கு அவுட் ஆயிடுங்க நம்ம பருவநிலை. எனக்கு காரணம் மழை வந்துச்சு. இப்போ பாருங்களேன், இப்போ ஈஸியா புரியும் உங்களுக்கு. பருவநிலை இடர் குறியீட்டில் 49, ஏன்னா நமக்கு செஞ்சுரி அடிக்கிறதுக்கு ஒரு ரன் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. 2024ஆம் ஆண்டிற்கான மொழிபெயர்ப்பு நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாருன்னா விமலா. நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஔவையார் விருது பெற்றவர் யசோதா சண்முக சுந்தரம். ஸோ தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25. அண்ணா பிறந்த தினம் செப்டம்பர் 15. சர்வதேச மகளிர் மனித உரிமை தினம் டிசம்பர் 10. திருச்சுழி அருகே 300 ஆண்டுகளுக்கு பழமையான வாமனக்கல் கண்டறியப்பட்டது. இது தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கு. வாமனக்கல்னா விருதுநகர் அப்படின்னு ஞாபகம். புலிகள் திட்டம் 1973. இந்தியாவில் தற்போது எத்தனை புலிகள் காப்பகங்கள் உள்ளதுன்னா 58 இருக்கு. அதிகமா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம். கோடியக்கரை பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளன? நாகப்பட்டினம் மாவட்டம். இந்தியாவிலே முதல் உலக அமைதி மையம் எங்கு? குருகிராம். இது இந்த தென்காசி சொல்லிட்டேன். உலக அமைதி மையம் எங்க இருக்குன்னா குருகிராம்ல இருக்கு. எந்த ஆண்டு தமிழ்நாடு $1 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்ற வேண்டும் என இலக்கு நிர்ணயித்துள்ளது? 2030. மார்க் கார்னி என்பவர் எந்த நாட்டு பிரதமராக ரீசெண்டா தேர்ந்தெடுக்கப்பட்டாருன்னா கனடா. ஏன்னா ஆண்ட்ரோ ஃப்ரூட்டோ வந்து பாத்தீங்கன்னா அவரு இதாயிட்டாரு, ரிசைன் பண்ணிட்டாரு. ஆல்ரெடி கனடாவுக்கும் நமக்கும் நிறைய பஞ்சாயத்து போயிருந்துச்சு. அதனால இப்போ அவர் ரிசைன் பண்ணதால மார்க் கார்னி அப்படின்றவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. மார்க் கார்னினா கண்டனம் தெரிவிக்கக்கூடியவர் கனடா. உலக சமூக நீதி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறதுனா பிப்ரவரி 20. அமுதக்கரங்கள் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டதுன்னா கொளத்தூர்ல தொடங்கப்பட்டிருக்கு. போபால் மற்றும் லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் எப்போது இயற்றப்பட்டதுன்னா 2013. தி கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் அன்டி ஆஃப் தி இந்தியன் ஓஷன் என்ற விருது பிரதமர் மோடிக்கு கொடுக்கப்பட்டது. இது எந்த நாட்டின் உயிரிய விருதாகும்? மொரிஷியஸ் நாட்டுங்க. அங்க முறைப்பா போயிட்டே இருக்கே வார்த்தைனா மொரிஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாடு சுதந்திரம் அடைந்து நடைபெற்ற முதலாவது பொது தேர்தலில் எந்த ஆண்டு வரை நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் ஒரே தேர்தல் நடத்தப்பட்டது? அப்போ 1951 ஸ்டார்ட் பண்ண 52 ஸ்டார்ட் பண்ண தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா 67 வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பிரிச்சுட்டாங்க. PM கிசான் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 2019ங்க. அடுத்தது, மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அடிப்படையில் மக்களவை மற்றும் மாநிலங்களவை மறுவரை செய்யப்பட வேண்டும் என இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவுகள் வலியுறுத்துகிறது? 82வது சட்டப்பிரிவும் 170வது சட்டப்பிரிவும் வலியுறுத்துகிறது. தண்டி யாத்திரை மார்ச் 12ங்க. நம்ம காந்தியடிகள் 78 நபர்களுடன் போயிருப்பாரு. ராஜாஜி 13 நபர்களுடன் கைது செய்யப்பட்டிருப்பாருங்க. அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழக பட்ஜெட்டில் எத்தனை பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளதுன்னா 1 லட்சம்ங்க.
2023, 24ஆம் ஆண்டின் இந்தியாவின் பணவீக்கம் 4 இது பாதாச்சுங்க இப்ப ரீசென்ட்டா. பட்ஜெட் வருவாய் பற்றாக்குறை எத்தனை கோடியாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டதுன்னா, 41 கோடியே 635 சரி 41 புள்ளி சரிங்க 41 635 கோடி சொல்றாங்கப்பா. அடுத்தது 2025, 2020 ஆண்டிற்கான தமிழக பட்ஜெட்டில் பிரதான திட்டங்கள் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது எந்த திட்டத்திற்கு அதிகமாக ஒதுக்கீடு செய்யப்படுதுன்னா, பொது விநியோக திட்டம். பிடிஎஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு வந்து என்ன பண்ட்டாங்கன்னா, அதிக நிதி ஒதுக்கியிருக்குன்னு சொல்றாங்கப்பா. அடுத்தது 2030ஆம் ஆண்டிற்குள் குடிசைகள் இல்லா தமிழகம் என்ற இலக்கை அடையும் பொருட்டு பிப்ரவரி 19, 2024ஆம் ஆண்டு சட்டப்பேரவையில் என்ன பண்றாங்கன்னா, பட்ஜெட் தாக்கல் பண்றாரு தங்கம் தென்னரசு. அவர் என்ன வெளியிடுறாருன்னா, கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தை வெளியிடுறாரு. பாருங்க இது எப்படியோ சொல்லியிருக்கலாம். ஆனா 3 இன்ஃபர்மேஷன் குடிசை இல்லா தமிழகம் 2030. இப்ப கூட நீங்க வீடு யாருன்னா எல்லாம் வீடு கட்டிக்கலாங்க. 3 லட்சம் ரூபாய்க்கும் தருவாங்கப்பா. மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் மூலம் எத்தனை கோடி பேர் பயன்பெறுகிறாங்கன்னா 2.20 கோடி. இந்தியாவில் தற்போது எத்தனை யுனெஸ்கோ பாரம்பரிய தலங்கள் இருக்குன்னா 43 யுனெஸ்கோ பாரம்பரிய தலங்கள் இருக்கிறது. பல்லுயிர் தலங்கள் வேற, பாரம்பரியம் தலங்கள் வேறங்க. ரைசினா உரையாடல் என்பது மாநாடு எந்த ஆண்டு எங்கு நடைபெற்றதுன்னா டெல்லியில் நடைபெற்றிருக்கு. காற்று மாசு அதிகம் நாடுகள் இந்தியா இந்த இது பிளேஸ்ங்க. காற்று மாசு சட்டம் கேட்டுட்டு இருக்காங்கப்பா. ஒன் டைம் கேட்டிருக்காங்க. 1981. இந்தியாவிலே காற்று மாசு அதிகம் உள்ள நகரங்கள் பட்டியலில் ஆ முதலிடம் உள்ளது பைர்னிஹாட், மேகாலயா. காவல் கிணறு எனும் இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னா திருநெல்வேலி மாவட்டம். அப்ப திருநெல்வேலி காவல் கிணறுனா காற்றுக்கும் சிறந்தது, காவல் கிணறுக்கும் சிறந்த பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி. அதிக எண்ணிக்கையிலான கழுகுகளை கொண்ட இந்திய மாநிலம் மத்திய பிரதேசம். பார்ப்பா என்னப்பா புலியும் அவங்க தான் அதிகமா இருக்காங்க. பார்த்தீங்கன்னா கழுகுகளும் அதிகமா இருக்காங்க. ஸோ ஹைட்ரஜன் ரயில் சேவை வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானால தான். எத்தனை கிலோமீட்டர்னா 89 கிலோமீட்டருங்க. அதனுடைய ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானால தான் அமைக்க போறாங்க. ஆனா 89 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லிக்கணும். சர் ஜான் மார்ஷலின் சிலை எங்கு திறக்கப்பட உள்ளதுன்னா பாருங்க சிந்து சமவெளி நாகரிகத்தை கண்டுபிடித்தவரே சர் ஜான் மார்ஷல் தான். சென்னையில அமைக்க போறாங்க எழும்பூர்ல. ஊழல் நாடுகள் தரவரிசை பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடத்துல 96வது இடத்துல இருக்கும்பா நம்ம. நதிநீர்களை இணைக்க தேசிய கண்ணோட்டத்தின் எந்த ஆண்டு அறிவிக்கப்படுதுன்னா 1980. ஆசியான் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டம் 2025 எங்க நடைபெற்றதுன்னா இந்தியாவில் நடைபெற்றது. நம் நாட்டில் எத்தனை சதவீத மின்சாரம் நிலக்கரி அடிப்படையில் உற்பத்தி செய்யப்படுகிறதுனா 74% மின்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கரி அடிப்படையில் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆனா பாருங்க பீகார் மாநிலம் வங்க மாநிலத்திலிருந்து எந்த ஆண்டு பிரிக்கப்பட்டதுன்னு கேட்பாங்கப்பா. ஏன்னா அந்த மார்ச் மாசம் தான் பிரிச்சிருப்பாங்க 1912. யோசிச்சு பாருங்க டெல்லி தர்பார் நடந்த உடனே அடுத்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்க வங்கத்தை பிரிச்சிடுறாங்க பீகார் தனியாவா. பாராளுமன்ற எம்பிக்களின் ஊதியத்தை நிர்ணயிப்பது நாடாளுமன்றம். அவங்களே பதிவு பண்ணிப்பாங்களாம். அவங்களே ஊதியத்தை உயர்த்திப்பாங்க. நல்லா இருக்குல்ல. தமிழ்நாட்டின் கலங்கரை என்ற முன்னெடுப்பு எதனுடன் தொடர்புடையதுன்னா பொருள் அடிமையாதலை ஒழிப்பு. கண்டிப்பா போதைப் பொருளுக்கு நிறைய பேர் அடிமையாயிட்டு இருக்காங்க. அதை ஒழிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட்பா. இந்தியாவில் ஹைப்பர்லூப் ரயிலுக்கான முதல் சோதனை பாதையின் உருவாக்கிய நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம்ங்க சென்னையில. அடுத்து கருப்பு நெகிழி மாசுபாடு எதனுடன் தொடர்புடையதுன்னா மின்னணு கழிவுகளோடு தொடர்புடையது. சமீபத்தில் ஒரே நேரத்தில் செரு மற்றும் ஆல்ஃபிரட் ஆகிய 3 வெப்பமண்டல புயல்கள் உருவாகி எந்த பகுதியில் உருவாச்சுன்னா பசிபிக் பெருங்கடல். இந்த புயல்கள் எந்த கடலில் உருவானதுன்னு கேட்பாங்கப்பா. உலக காசநோய் விழிப்புணர்வு தினம் மார்ச் 29. சமீபத்தில் கண்டெடுக்கப்பட்ட தமிழகம் என்பது என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்கப்பா. சமீபத்தில் கண்டெடுக்கப்பட்ட தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னா விலாங்கு மீன் தான் அது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட். தமிழகத்தின் மிகப்பெரிய சதுப்பு நில பகுதி எந்த மாவட்டத்தில் அமைந்ததுன்னா திருவாரூர் பகுதியில் அமைந்திருக்கு. பாருங்க கேட்பாங்கப்பா கொஸ்டின்ஸ் நோட் பண்ணிக்கங்க. கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தில் 8 லட்சம் வீடுகள் கட்டித் தரப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இதற்கான நிதியாக எவ்வளோன்னா 3500 கோடி ஒதுக்கியிருக்காங்கப்பா. யாருமே யூஸ் பண்ணிக்கங்க. வீடு இல்லாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேசிய திறந்தவெளி கல்வி திட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 2002. காசம்பட்டி கோவில் குடுத்துருங்க பாரு. காசம்பட்டி கோவில் காடுகள் பல்லுயிர் தலமாக அறிவிக்கப்பட்டது எந்த மாவட்டத்தில்னா திண்டுக்கல் மாவட்டம் காசம்பட்டின்றது. சர்வதேச யோகாவை நாம தாங்க அறிமுகம் பண்ணோம் ஜூன் 21. ஆனா எந்த ஆண்டுலன்னா 2015 ஐநா அறிவிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. உலகில் வாகன ஓட்டுவதற்கு பாதுகாப்பான நாடு நார்வே. என்னப்பா சொல்றீங்க? நார்வேல போனா பாதுகாப்பா இருக்கலாமா? ஆக்சிடென்டே ஆகாதுன்றாங்கப்பா. 2025ஆம் ஆண்டு பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு எங்க நடந்துச்சுன்னு கேட்பாங்க. தாய்லாந்துங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. குறும்பப்பட்டி உயிரியல் பூங்கா எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னா சேலம் மாவட்டம்ங்க. தமிழக அரசால் ஆதிவனம் திட்டம் எதனுடன் தொடர்புனா காடுகளை பாதுகாக்க. இதெல்லாம் பார்த்தாச்சுங்க. பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த மாவட்டங்கள் நீர்நாய் ஆய்வு பாதுகாப்பு திட்டம் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளன தஞ்சாவூர், திருவாரூர். நீர்நாய்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு பாதுகாப்பு மையம் தஞ்சாவூர், திருவாரூர்ல அமைக்கப்படும் சொல்றாங்க. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் இருவாச்சி பறவைகள் அதிகமாக வாழ்கிறதுன்னா பசுமை மாவட்டங்கள்ல வாழ்கிறதுன்றாங்க.
இந்தியாவில் மொத்த மின்னணு பொருட்கள் உற்பத்தியில் எத்தனை சதவீதம் தமிழகம் முதலிடத்தில 37.1% சொல்லிட்டு சொல்றேன்ப்பா. ஓகே கைஸ். ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நானு 360 டிகிரில எல்லா மார்ச் மந்த்ல இருக்கிறத மொத்தத்தையுமே முடிச்சுட்டேன். ஸோ நீங்க என்ன பண்ணீங்கன்னா, இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம் போறப்போ சார் இந்த வார்த்தைய சொன்னாருன்னு சொல்லிட்டு காதுல கேட்பீங்க. அதுவே உங்களுக்கு தேர்வுக்கு பயன்படுங்க. ஓகே கைஸ். இத்துடன் இந்த வீடியோ பதிவை முடிச்சுக்கலாம். நன்றி.